வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு புதியவர்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன். அவங்க அவ்வளோ ஒர்த்து கிடையாது. இருந்தாலும் அரசியலுக்கு யார் முதல்ல வந்தாங்கன்றது முக்கியம் இல்ல. கடைசியில யார் ஜெயிச்சாங்கன்றது முக்கியம். எங்களுடைய புரட்சி தளபதி விஜய் அவர்கள் கட்டாயமாக மக்கள் மனதை எப்பவோ ஜெயிச்சிட்டாரு. அதனால இங்க எலெக்ஷன்லயே அவர் தான் ஜெயிக்க போறாரு. நீங்க பிரேமலதா அம்மையாரே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். தொண்டர்கள் எப்படி பார்க்கணும், தன்னுடைய விசுவாசிகளுக்கு எப்படி விசுவாசமாக இருக்கணுன்றதுக்கு உதாரணமாக இருக்கிறவர் தாவேகாவின் தலைவர், எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். தேமுதிகவை நீங்க தொடங்கினப்போ விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருந்த எல்லாருக்கும் நீங்க பொறுப்பு கொடுத்தீங்களா? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கெல்லாம் நினைவு தெரியும் போது கிண்டி ஈரா வேணுன்ற ஒரு சோர் விளம்பரத்தை பார்ப்பேன். அதுங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பேரை எழுதி கிண்டி ஈரா வேணும்னு அமைப்பு வச்சிருப்பாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா கட்சியில அவருக்கு எந்த பொறுப்பும் வழங்கல. வேட்பாளராக அவரை எங்கேயுமே நீங்க முன்னிறுத்தல. ஏன் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட அவருக்கு கொடுக்கல. நான்லாம் கேட்கவே செஞ்சேன். கிண்டி ஈரா வேணுன்ற ஒரு மூலியமா தானே நமக்குலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே தெரியுது. அப்ப ஏன் அவருக்கு எதுவுமே கொடுக்கலன்னு பார்க்கும்போது அவர் பெரிய பொருளாதார பலம் இல்லாதவர். அவரால் இவங்க கேட்ட கோடிகளை கொடுக்க முடியல. அதனால அவரை தெருக்கோடிக்கு அமுச்சிட்டாங்க. இத்தகைய வரலாறு தான் உங்க வரலாறு. அதனால மக்களை அரசியல்படுத்தி மக்களை அதிகாரப்படுத்துகின்ற சோசியல் இன்ஜினியரிங்ல சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கிற எங்க தலைவரை பார்த்து பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. மக்களே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 கோடி ரூபாய் இல்லாம ஒரு எம்எல்ஏ சீட்டு திராவிட கட்சியில வாங்க முடியாது. ஆனால் தனக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் அதே போல் மக்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று நம்பி விஜய் அவர்கள் ரொம்ப எளிமையான பின்னணியிலிருந்து வந்த பல பேரை இன்னைக்கு அரசியல் படுத்தியிருக்கிறாரு. அவங்களை அதிகாரப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறாரு. அதனால தான் சொல்றேன், அவரை தமிழக வரலாற்றில் ஒரே ஒரு தலைவரோட ஒப்பிட்டு பேசணும்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட தான். எங்க புரட்சி தளபதி விஜய் அவர்களோட ஆட்சி இங்க மலரணும். அந்த ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான் இந்த திராவிட மாயையிலிருந்து நம்ம மக்களை காப்பாற்ற முடியும். எனவே வருகின்ற 23ஆம் தேதி அனைவரும் விசில் சின்னத்தில் வாக்களிக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.